வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாங்கள் ப்ரோக்ராம் பேசிக் பற்றி பேச போகிறோம். ப்ரோக்ராம் பேசிக் என்ன? ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அதை பற்றி நன்கு தெரிந்து கொள்வோம். முதலில், வாட் இஸ் a program? A program is a set of instructions or statements to solve a problem. Programming code does the following. It inputs data from users via input device or database, process that input data and produce required output to the user. அதாவது யூசர்ன்றது ஒரு கிளையண்ட் தேவையான ப்ரோக்ராமை எழுதி கொடுக்கறது ஒரு ப்ரோக்ராமரோட வேலை. ஸோ இப்போ கிளையண்ட் கிட்ட போய் என்ன டிஸ்கஸ் பண்ணணும், அவருடைய பிரச்சனைகள் என்ன, அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவருக்கு என்னென்ன அவுட்புட் வேணும், அதுதான் ப்ராப்ளமே. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது பல வெரைட்டி ஆஃப் அவுட்புட் தேவைன்னு கேட்பாங்க. ஸோ இந்த அவுட்புட் கொண்டு வர்றதுக்காக அவகிட்ட இருக்கிற பேசிக் டேட்டா என்ன. ஸோ இப்போ நம்ம டேட்டா இன்புட் என்னென்ன அனலைஸ் பண்ணணும், என்ன ப்ராசஸ்ன்னு அனலைஸ் பண்ணணும், அஸ் வெல் அஸ் என்னென்ன அவுட்புட் கொண்டு வரணுன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம எழுதுறது தான் ஒரு ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவில் முக்கியமான விஷயம் எது? டேட்டா. டேட்டா 4 வகையில் இருக்கும். நம்பர், ஸ்ட்ரிங், டேட் அண்ட் லாஜிக்கல். இதில் நம்பர்ஸ் 2 டைப்பில் இருக்கும். ஒன்று இன்டிஜர், இன்னொன்று ஃப்ளோட். இன்டிஜர் நம்பர் டெசிமல் இருக்காது. முன்னாடி பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் இருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவ். ஃப்ளோட் நம்பர்னா டெசிமல் கட்டாயமாக வரும், ரைட்டா? ஸோ டெசிமல், வித்தவுட் டெசிமல் 2 டைப் இருக்குது, ரைட்டா? நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் டேட்டா. எனி டேட்டா வித்தின் குவேட் சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன்னா அது ஸ்ட்ரிங் டேட்டான்னு கம்ப்யூட்டருக்குள்ளே சொல்லுவோம். இப்போ இது ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா. ஒரு யூசர்ஸோட சில இன்ஃபர்மேஷன் அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்படியே டிஸ்பிளே பண்ணுறது ஸ்ட்ரிங் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ இந்த டேட்டாவை நம்ம கம்பேரிசன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். நேம் ஈக்குவல் டு ராஜா, செக்ஸ் ஈக்குவல் டு மேல் அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஜஸ்ட் ராஜா ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம், ரைட்டா? ஓகே. எனிவே ஸ்ட்ரிங் டேட்டா கொட்டேஷனில் இருக்கும், அது முக்கியம். எல்லா லாங்குவேஜும் 2 கொட்டேஷன் சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தந்த லாங்குவேஜில் போய் என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், டேட். டேட்ன்றது ஸ்ட்ரிங் ஃபார்மேட் டேட்டா தான், ஆனால் DD-MON-YY இது ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சில லாங்குவேஜில் மாற்றிக்கலாம். இப்போ டேட்டும் ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா தான், அஸ் வெல் அஸ் ஃபில்டரில் கம்பேரில் யூஸ் பண்ணிக்குவோம். அதாவது இப்போ பேங்க்கில் போய் 1 to 30 வரை எனக்கு அக்கௌண்ட்ஸ் வேணும்னா ஃபில்டர் பண்ணணும், அதுக்கு டேட் யூஸ் ஆகும். அடுத்தபடியாக boolean டேட்டா, ட்ரூ ஃபால்ஸ். கம்ப்யூட்டருக்குள்ளே ட்ரூவோட வேல்யூ 1, ஃபால்ஸோட வேல்யூ 0. ஸோ இது ஒரு நியூமரிக் டேட்டா. ஸோ இப்போது 2 ஃபிசிக்கல் டேட்டா, 2 லாஜிக்கல் டேட்டா. நியூமரிக், ஸ்ட்ரிங், ஃபிசிக்கல் டேட்டா. அதுலேருந்து வர்றது டேட் அண்ட் boolean லாஜிக்கல் டேட்டா. மொத்தமாக இந்த 4 இது வச்சு தான் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை எழுத போகிறோம். அடுத்து முக்கியமாக தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம், மவுஸ் கிளிக், டச். இந்த ரெண்டுமே என்ன இன்புட் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். இப்போது நம்ம ஒரு ஸ்க்ரீனில் போய் ஒரு மவுஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக்ன்றது ஒரு இன்புட் அல்ல. ஸோ ஸ்க்ரீன் என்ன பண்ணும்னா அந்த ஸ்க்ரீன் டாட் 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 டாட்டாக வச்சுக்கும். நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அந்த டாட் அதுதான் இன்புட் ஆகும். டாட்டுக்கு பாயிண்ட்டுன்னு சொல்லிடுவோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். ஸோ இப்போ இன்புட் என்னவாக இருக்கும்? XY பாயிண்ட்டாக இருக்கும், ரைட்டா? ஓகே. இப்போது ஒரு விண்டோ நீங்கள் பார்க்குறீங்க, ஏகப்பட்ட ஐக்கான்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஐக்கானில் கிளிக் பண்ணும்போது ஒரு XY உள்ளே போகும். அந்த XY என்ன பண்ணும்? அந்த கம்ப்யூட்டர் அந்த பர்டிகுலர் XYயில் என்ன ஐக்கான் இருக்குது, ஐக்கான்ன்றது என்ன? ஒரு அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ். ஸோ அது கரெக்டாக அந்த ஐக்கானை ஐடென்டிஃபை பண்ணி அந்த அப்ளிகேஷனை என்ன பண்ணி விட்டுரும்? ஸ்டார்ட் அப் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ மவுஸ், டச் ஸ்க்ரீன் ரெண்டுமே ஒரு பாயிண்ட் அதாவது XY டேட்டாவை
இன்புட் பண்ணும். இது நல்லா கவனித்து வச்சுக்கணும். ஃபைனலாக இப்போ மெமரிக்குள்ளே போய் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது? நமக்கு தெரியும் 8 பிட் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த 8 பிட் ஃபார்மேட் தர்றதுக்கு எங்களுக்கு ஒரு டெசிமல் நம்பர் தான் முடியும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ASCII டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பைனரி டேட்டா எடுப்போம். 2 பவர் 0லேருந்து 2 பவர் 7 வரை 8 பொசிஷன். அதோட ஈக்குவல் டெசிமல் டேட்டா என்ன? 1248 அப் டு 128. இப்போ நம்ம டெசிமல் 1 இன்புட் ஆகுதுன்னா இந்த 8 பொசிஷனில் 1 எதுக்கு 1 மற்ற எல்லாமே 0 போயிடும். இப்போ 2 இன்புட் ஆகுதுன்னா செகண்ட் பொசிஷனில் 1 மற்ற எல்லாமே 0. இப்போ 2க்கு அப்புறம் மேலே பாருங்கள் 4 இருக்குது. அப்படின்னா 3 இன்புட் பண்ணால் என்ன ஆகும்? 2 + 1 ஆட் பண்ணால் 3. அதாவது ஃபஸ்ட்டு 2 1 போய் மற்ற எல்லாமே 0 போனால் அது என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். ஸோ லைக் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 0 க்ரியேட் பண்ணிக்கலாம் அல்லது க்ரியேட் ஆகிரும். இப்போது எல்லாமே 0னா மினிமம், எல்லாமே 1னா மேக்ஸிமம். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் எவ்வளவு? எல்லா நம்பரும் ஆட் பண்ணணும். 1 + 2 + 4 + 8 அப் டு 128 வரை ஆட் பண்ணால் அதோட வேல்யூ 255. ஸோ இப்போ இந்த 8 பிட்குள்ளே நம்ம 255 டெசிமல் நம்பர்ஸை இன்புட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டெசிமலுக்கும் ஒரு கீ வச்சாலும் 255 கீ கொடுத்துக்கலாம். நம்ம கீபோர்டில் அவ்வளோ கீஸ் எல்லாம் இல்லை, ரைட்டா? ஸோ இதுதான் டேட்டா. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு கிளியராக தெரியணும் நியூமரிக் டேட்டா, ஸ்ட்ரிங் டேட்டா. நியூமரிக்னா நம்பர்ஸில் இருக்கும், ஸ்ட்ரிங்னா கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும். இந்த ரெண்டுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், மாற்றி சொல்லிடக்கூடாது. ஏன்னா கொட்டேஷன் ராஜான்னா டேட்டா, வெறும் ராஜான்னா அது வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ கொட்டேஷன் எடுத்துக்கிட்டால் கதையே மாறிடும். க்ளீனாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.